ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்க, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறது. அதாவது 16ஆம் தேதி மாலை அதாவது அன்றைக்கி 11ஆம் தேதி 31-32 நாழிகையிலேயே சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு போயிடுறார். 32 நாழி அப்படின்னு சொல்லும்பொழுது சாயந்தரம் ஒரு 6:30 மணி 6:45 மணிக்கு போயிடுவார். அது அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம். அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தட்சிணாயனம் ஏன் சிறப்படைகிறதுன்னா, தேவர்களுக்கு இது இரவு பொழுதுன்னு சொல்லக்கூடியது. தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும். இந்த முதல் மாதம் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய 6 மாதத்தில் முதல் மாதமும் 6ஆம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால் வீட்டு விசேஷங்கள் பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா. ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் திருமணங்கள் இதெல்லாம் ஆடி மாதத்துலையும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:45 மணிக்கு கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் 17ஆம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது. அதனால் கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம். அதனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு. அதுக்கப்புறம் சாதுர்மாசிய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. துறவிகள் இவாள்லாம் ரிஷிகள், துறவிகள் இவாள்லாம் ஒரே இடத்துல தங்கி ஒரு 4 மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்தலையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து, பொதுவாக சாதுர்மாசிய சங்கல்பம்னா அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாந்தங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம். அதாவது உபன்யாசம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு கட்டுப்பாடோடு இருந்து 4 மாதம் இருக்கக்கூடிய காலம். இது சாதுர்மாசிய சங்கல்பம் பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி, துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா 18ஆம் தேதி துவாதசி. அதற்கு பிறகு 18ஆம் தேதி அன்றைக்கி, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில், அந்த புன்னைநல்லூரில் முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதை தவிர ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் உதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில்
உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய இது அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன். இந்த பொதுவாகவே நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் 50 வயசு 60 வயசுலாம் எடுத்து அவள் வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும். அதனால் சில பேர் மிதுன ராசின்னுவா, கடக ராசின்னுவா. அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், அதை தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது. ஆனால் அதே மாதிரி மிருகசீரிஷம், அவிட்டம், அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு ராசிக்கு 2 ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும். இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலேனால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும். அந்த லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும். அதனால் நீங்கள் துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, விருச்சிகத்தில் இருப்பீங்க, விசாக நட்சத்திரம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும். முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன். அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லையும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை பேச்சில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியானவர் செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், புதன் இந்த 2 கிரகங்கள் இருக்கிறதுனால 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலனில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளோட உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த வாரத்தில் அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிற காதல் திருமணங்கள், காதல் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காதல் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். சமசப்தமத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மகர ராசிக்கு புதனும் சுக்கிரனும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கு உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். 15/7/2024 16/7/2024 மாலை ஒரு 6:30 மணி வரலும் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதும்
7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த மைனிங் துறையில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர ஹெச்ஆராக இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள் மேனேஜ் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகும்போது குரு பகவானின் பார்வை இருக்கிறது, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது, பெரிய விசேஷம். குருவினுடைய பார்வை இருப்பதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் அமையக்கூடிய கஜகேசரி யோகம் அமையிறது, சந்திரமங்கல யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஏதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல போகும்போது செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலத்தில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவா வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்பொழுது 21ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை 00:35 ஹவர்ஸ் வரலும் இருக்கார். அதாவது 12:35 AM வரலும் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பேச்சில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலாளர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் நீங்கள் சரபேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்ச அதாவது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாலோ தயிரோ தானம் கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.